இன்றைக்கி நம்ம ஹலால் உணவை பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன வீடியோ. அதாவது ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும் இல்லை, ஐடிடிசி, இந்தியன் ரயில்வேஸ், ஏர்வேஸ், எல்லா இடத்துலையும், ஏர் இண்டியாவில் அப்படி எல்லா இடத்துலையும் ஹலால் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது ஹலால்னா அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு என்ன புரியாத பாஷையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது தமிழ் வார்த்தை இல்லை, அது ஒரு அரபி சொல். அது ஒரு அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்மிட்டட், சட்டப்பூர்வமானது, உங்களுக்கு இதை செய்யறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் என்ன சாப்பிட்ணுன்னு ஒரு அரபி மொழி வார்த்தை தான் சொல்லுமா அப்படின்னு இங்கே யாருமே பொங்கலை. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அது சம்ஸ்கிருத வார்த்தை இல்லை இல்லையா, அது ஒரு அரபி சொல், இஸ்லாமியர்களோட வார்த்தை, அது குரான்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அதனால யாருமே இங்கே பொங்கலை. சரி, இப்போ இஸ்லாமிய சட்டம் இது சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் அது இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகங்களை ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தபிஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தபிஹானா என்ன அப்படின்னாக்கா, வேகமாக, ஷார்ப்பாக, கூர்மையாக, ஒரு ரொம்ப ஆழமாக அந்த அனிமலை ஸ்லாட்டர் பண்ணணும். ஆனால் அதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஜெகுலர் வெயின்னு ஒன்று அதுக்கு இருக்குது, விண்ட் பைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கரோட்டிட் ஆர்டரிஸ் இருக்குது. இது எல்லாமே சிதைஞ்சிரும், இது எல்லாமே வெட்டுப்பட்டுரும். ஆனால் ஸ்பைனல் கார்டு இன்டாக்டாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரத்தம் பீறிட்டு வரும், சொட்டு சொட்டா கடைசி மட்டுக்கும் ரத்தம் எல்லாம் விழந்தண்ணியும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது அந்த மிருகம் ரொம்ப வதப்பட்டு, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எனக்கு தமிழில் சரியான வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. பயங்கரமான ஒரு வேதனையை அந்த மிருகம் அனுபவிக்கும். இப்போ நீங்கள் ஏறு தழுவுறதுக்கே இந்த பீட்டாக்காரங்கள்லாம் உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு வராங்க. இதை பற்றி மூச்சே விடலையே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரும்பான்மை ஹிந்து சமுதாயத்தை பற்றினது இல்லை, இது சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றினது. அதனால அவங்க மூச்சு விட மாட்டாங்க. ஓகே, அடுத்தது செக்ஷன் 2(1)A, த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி அனிமல்ஸ் ஆக்ட் 1960 என்ன சொல்லுதுனாக்கா, அந்த ஆக்ட், அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அனிமல்ஸ், மிருகங்களை ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடாது, ரொம்ப தூரம் ஓட்டக்கூடாது, ரொம்ப பொதி ஏற்றக்கூடாது, ஜாஸ்தி சுமை இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப தூரம் வேகமாக சவாரி பண்ணக்கூடாது, அதை கொடுமைப்படுத்தக்கூடாது.